ஓசூரில் ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டி கிருஷ்ணர் ராதை வேடமிட்டு குழந்தைகள் பங்கேற்று பிரம்மாண்ட பேரணி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி சுமார் 500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கிருஷ்ணர் மற்றும் ராதை வேடமிட்டு பேரணியாக சென்றனர். விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் 60 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டியும் ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடும் விதமாக 10வது ஆண்டாக குழந்தைகள் பங்கேற்ற பிரம்மாண்டமாக பேரணி நடைபெற்றது. முன்னதாக ஜிஆர்டி சர்க்கிள் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட ஸ்ரீ கிருஷ்ண திருவுருவ சிலை முன்பு சிறப்பு ஆராதனைகள் மற்றும் பஜனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பேரணியை மருத்துவர் டி சண்முகவேலு கொடியசைத்து துவங்கி வைத்தார். குழந்தைகள் கிருஷ்ணர் மற்றும் ராதை வேடம் அணிந்து தங்களது பெற்றோர்களுடன் வந்து கலந்து கொண்டு இந்த பேரணியானது பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை, பாகலூர் சாலை, நேதாஜி சாலை, மகாத்மா காந்தி சாலை வழியாக ஓசூர் மாநகரை வலம் வந்து மீண்டும் ஜிஆர்டி சர்க்கிள் பகுதியை வந்தடைந்தனர். ஏராளமான குழந்தைகள் மற்றும் பெண்கள் பங்கேற்ற பேரணியில் போலீசார் பலத்த பாதுகாப்பு வசதிகள் செய்து சாலை போக்குவரத்தையும் சீர் செய்து சிறப்பான ஏற்பாடுகள் செய்திருந்தனர். பேரணியில் பங்கேற்ற குழந்தைகளுக்கு இறுதியில் பரிசுகளும் வழங்கப்பட்டது. பின்னர் அனைத்து பக்தர்களுக்கும் அறுசுவை உணவு பிரசாதமாக வழங்கப்பட்டது. பேட்டி PM நாகராஜன், செயலாளர், அகில பாரத விஸ்வ இந்து பரிஷத். செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.
தினம் ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஜென்ம தினம் இது. உலகம் முழுவதும் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா முதல் பாரத நாடு முழுவதும் கூட கோலாகலமாக இந்த நிகழ்ச்சியானது கொண்டாடப்பட்டு வருகின்றது. காஷ்மீரில் இருக்கிற ஜம்முவிலே 10,000 பேர் கொண்ட பிரம்மாண்டமான ஒரு பேரணி நடைபெற்றது. தமிழகம் நாயன்மாருடைய பூமி, ஆழ்வாருடைய பூமி. இது எந்த விலையும் கொடுத்து விஸ்வ பட்சத்தானது தமிழகத்தை, தமிழக மண்ணை தமிழ்நாட்டோடு இணைந்து, பாரதத்தோடு இணைந்து இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமி மூலமாக மக்களுக்கு அறைகோல் விடுக்கின்றோம். அதே நேரத்தில் இந்த ஒரு ஜென்மாஷ்டமி அன்று நாம் அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று கூறி நாம் இந்த நிகழ்ச்சியானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஜெய் ஸ்ரீராம்.